நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்னன்னாக்கா, இதுவரைக்கும் தவாக தலைவராக இருக்கின்ற விஜய் தனியா தான் அவருடைய பேச்சை நடத்தியிருக்கிறார். கரண்ட்ல இப்ப இருக்கின்ற ஆட்சியை தீய சக்தி அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்றாரு. திமுக ஒரு தீய சக்தி, தாவேகா ஒரு தூய சக்தி. என்னுடைய பேச்சுகள் திரிக்கப்படுகின்றன, திரிக்கப்பட்டு சோசியல் மீடியாவில் பரப்பப்படுகின்றன. இந்த கூட்டத்துக்கு வந்த மக்கள் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கான அவருக்குன்னு சில ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்த கூட்டமாக தான் இது பார்க்கப்படுகின்றது. வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். இன்று தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஈரோட்ல பிரச்சாரத்தை பண்ணாரு. பிரச்சாரம் பண்ணிட்டு முடிஞ்சு வந்துட்டாரு. அந்த பிரச்சாரம் எந்த அளவு மக்களிடையே எடுபட்டு இருக்கின்றது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஜயனுடைய கன்னி பேச்சில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பேச்சிலையும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால பார்க்க முடியுது. கரூரில் நடந்த அந்த துயரமான ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா புதுச்சேரியில ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு மீட்டிங் போடுறாரு. அதோடு இந்த ஈரோட்டில் போடுறாரு. இந்த ஈரோடு மீட்டிங்ல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்னன்னாக்கா, இதுவரைக்கும் தவாக தலைவராக இருக்கின்ற விஜய் தனியா தான் அவருடைய பேச்சை நடத்தியிருக்கிறார். ஆனா இந்த ஈரோடுங்கிற ஒரு பிளேஸ்ல அவர் போடுகின்ற அந்த மீட்டிங்க்கு அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்து தவாகாவில் இணைந்த திரு செங்கோட்டையன் அவர்களுடைய ஒரு ஃபாலோவர்ஸ் அவர்களும் இந்த மீட்டிங் வந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர்கள் அமர்ந்து இருந்த 30,000 பேர்கள் பங்கேற்ற ஒரு மீட்டிங்ல இன்றைக்கு விஜய் பேசியிருக்காரு. அவர் மெயினா என்ன கருத்து அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, திமுகவை விமர்சனம் பண்றார். கரண்ட்ல இப்ப இருக்கின்ற ஆட்சியை தீய சக்தி அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்றாரு. அவர் 2 பாயிண்ட் தான் சொல்றாரு. திமுக ஒரு தீய சக்தி, தாவேகா ஒரு தூய சக்தி. தீய சக்தி அழித்து தூய சக்தி ஆட்சிக்கு வர்றதுக்கு நீங்க உறுதுணையா இருங்க அப்படின்னு சொல்லி மக்களை பார்த்து பேசுறாரு. இந்த பேச்சு எடுபடுமா அப்படின்னு பார்க்கும்போது, விஜய்க்குன்னு இருக்கின்ற ரசிகர்கள், அதாவது யங்ஸ்டர்ஸ், ஜென்சி இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் இளைஞர்கள், அவருக்கான ஒரு பர்சன்டேஜ் கண்டிப்பா இருக்கிறாங்க. இந்த கூட்டத்துக்கு வந்த மக்கள் திரு செங்கோட்டையன் அவருக்குன்னு சில ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்த கூட்டமாக தான் இது பார்க்கப்படுகின்றது. இப்போ தனியா இருந்த ஒரு விஜய்க்கு ஒரு ஆதரவு சேர்க்கிற மாதிரி செங்கோட்டையனுடைய தொண்டர்களும் இதுல பங்கேற்றிருக்கிறார்கள். அதை தவிர ஒரு சினிமா ஆக்டர் வந்திருக்காருன்றதை பார்க்கறதுக்கு கூட்டம் சேர்ந்த கூட்டமும் இதுல இருக்கு. இந்த கூட்டத்தை வச்சு நம்ம எவ்வளோ அவர் ஓட்டு வரும் அப்படின்றத கண்டிப்பா சொல்ல முடியாது. ஆனால் அவர் பேச்சில் இருக்கின்ற வீரியம் முதல்ல இருந்ததுக்கு இப்போதுக்கு கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி மாடிஃபை பண்ணி பேசுறதா தான் நமக்கு புரிய வருது. அவர் கன்னி பேச்சில் ஆரம்பித்து அந்த கரூரில் பேசினதுக்கும் இதுக்கும் பாண்டிச்சேரியில் பேசினது இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு கொஞ்சம் மெச்சூர் ஆன மாதிரி தெரியுது. ஆனால் சில இடங்களில் ஒரு ஸ்லாக் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் ஏதாவது சொல்லிட்டேன்னாக்கா வீடுதோறும் வேலை வாய்ப்பை நாங்கள் அமைத்து கொடுப்போம் அப்படின்னு நாங்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது, நாங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டது தானே, நீங்கள் என்ன புதுசாக செய்கிறீங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ஒரு பேச்சு சொல்கிறாங்க, நான் வீடுதோறும் வாகனங்கள் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன், அது என்ன இப்போ இன்னும் வாகனம் இல்லாமலாம் இருக்கிறாங்க அப்படின்றாங்க. எல்லாருக்கும் ஒரு சொந்த வீடு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், அதை விமர்சனம் பண்ணுறாங்க. என்னுடைய பேச்சுகள் திரிக்கப்படுகின்றன, திரிக்கப்பட்டு சோசியல் மீடியாவில் பரப்பப்படுகின்றன. அதனால் நான் இனிமேல் ஃபுல்லாக என்னுடைய கருத்துக்களை நான் என்ன மக்களுக்கு செய்ய போகிறேன்றதை சஸ்பென்ஸாக நான் செய்ய போகிறேன். நான் ஓப்பனாக சொன்னாக்கா டாப்பிக்கை டைல்யூட் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி மெயினாக பேசியிருக்காரு. இதில் கொஞ்சம் நேரம் தான் பேசியிருக்காரு. அவர் அதுலேயும் சொல்கிறாரு, விஜய் வெளியில் 9 நிமிடங்கள் தான் பேசுகிறார்கள், 8 நிமிடம் தான் பேசுகிறாரு, என்ன பேசுகிறாரு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இதில் நான் எவ்வளோ நிமிஷம் பேசணுன்றது கணக்கு கிடையாது, நான் என்ன கருத்து பேசினேன் அது மக்களை போய் சேர்ந்துதான்றது மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. இந்த வாட்டி விஜய் போட்ட கூட்டத்தில் நல்ல போலீஸும் இவங்களும் நல்ல முன்னெச்சரிக்கையாக இருந்து நடவடிக்கை எடுத்து எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத அளவு இந்த மீட்டிங் நடந்திருக்கு. எஸ்பெஷலி அதுக்கு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆன 50 வருட அரசியல் முதிர்வு கொண்ட திரு செங்கோட்டையன் அவர்கள் இதில் அரேஞ்ச் பண்ண இந்த மீட்டிங் நன்றாகவே முடிந்ததாகவே தான் தாவேகா மக்கள் கருதுகிறார்கள். பார்ப்போம், இன்னும் நிறைய மீட்டிங் இருக்கு, நிறைய பேசணும், ஒரு இது பண்ணோம். இதுல விஜயனுடைய தரப்பு அடுத்த மீட்டிங் இதை விட சிறப்பாக இருந்தாலும் இன்னும் மக்கள் நிறைய கூடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்த மீட்டிங்ல இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் ஆகிருக்கும், எவ்வளவு கூட்டம் வருது என்ன வருதுன்னு பேசிட்டு தென் வில் டேக் ஏ கால்.
இது வெறும் இன்னும் நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்கோம். இன்னும் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், விஜய் அவர்கள் அரசியல் ஒரு வாக்கு வங்கியை இன்னும் சந்திக்கவில்லை, ஒரு தேர்தலை அவர் சந்திக்கவில்லை. தேர்தலை சந்தித்த பிறகுதான் அவருடைய உண்மையான தொண்டர்களாகட்டும் இல்ல ரசிகர்களாகட்டும் அவருக்குன்னு எவ்வளவு ஒரு ஓட் பேங்க் இருக்கு அப்படின்றது தெரிய வரும். நன்றி, வணக்கம்.